வணக்கம் நண்பர்களே. இந்த வார இஓடி சீரீஸில் நம்ம விடையளிக்க போகிற கேள்வி, நம்ம காலையில் எந்திரிக்கும் போது பெரும்பாலானவங்க அந்த அலாரம் அடித்தோடனே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்னூஸ் பட்டன் அழுத்திட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் எந்திரிப்போம். அந்த மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு 2-3 வாட்டி ஸ்னூஸை அமுத்திட்டு தான் எந்திரிக்கிறது பல பேர்த்துக்கு வழக்கம். ஆனால் இது ஆரோக்கியமானதா இல்லையா, அது என்னன்னு விரிவாக பார்த்துருவோம் வாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. பெரும்பாலும் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது கரெக்டாக அந்த டைம் ஒரு 6 மணிக்கு அலாரம் அடிக்குது, எந்திரிக்க முடியலன்னா ஸ்னூஸ் பட்டன் அமுத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எந்திரிப்போம். 2-3 வாட்டி கூட நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடைக்குது, அப்போ நம்ம நாள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோங்க. இல்லை, இது மிகப்பெரிய தவறு. ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு சோர்வு அதிகமாகுது, அப்புறம் குழப்பம் அதிகமாகுது, நாள் பூரா மனச்சோர்வு அதிகமாக இருக்குது, தூக்கம் கெடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு பார்த்துருவாங்க. இதுக்கான பதில் தெரியணும்னா நம்ம தூங்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணுங்க. ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க, நாம் தூங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-6 ஸ்லீப் சைக்கிள் அப்படி நடக்கும். ஒவ்வொரு சைக்கிளும் உங்களுக்கு 90 நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 110 நிமிஷம், தோராயமாக ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 சைக்கிள் நடக்கும். இந்த ஒவ்வொரு சைக்கிள்லையும் 4 ஸ்டேஜ் இருக்குங்க தூக்கத்தில், சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் என்ஆர்இஎம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் ஆர்இஎம் ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த என்ஆர்இஎம் ஸ்லீப்லேயே உங்களுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1, 2, 3. இதில் இந்த ஸ்டேஜ் 1 N1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மசில்ஸ்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். இதில் நம்ம ஈஸியாக ஒருத்தர் நம்மளை எழுப்பிவிட முடியும், சரிங்களா? டக்குன்னு நம்ம ஒரு சத்தம் கேட்டால் அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிருவோம். இதுதான் N1 ஸ்லீப். அடுத்தது N2 ஸ்லீப். இது அடுத்த ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும், நம்ம ஹார்ட் ரேட்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அப்புறம் நம்மளுடைய ஞாபகங்கள், நம்ம மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுடைய மூளை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். இதுவுமே N2ங்கிறது ஒரு லைட்டான ஸ்லீப். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜும் ஒரு லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது N3 ஸ்லீப். இந்த என்ஆர்எம்ல இந்த N3ங்கிற ஸ்டேஜ் 3 ஸ்லீப் தான் கொஞ்சம் ஆழ் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்மளுடைய growth ஹார்மோன்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய எங்கெங்கெல்லாம் உறுப்புகள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ரிப்பேர் வேலைலாம் இந்த டைமில் தான் நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய நமக்கு இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். இதுதான் N3 ஸ்லீப். 4வது ஆர்இஎம் ஸ்லீப்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கிற ஸ்லீப், சரிங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர கனவு வரும், நம்ம மூளை க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கோம், பயங்கரமாக நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கனவு வரதெல்லாம் இந்த ஸ்லீப் தான், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ எல்லாமே நடந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் உங்களுக்கு 4-6 சைக்கிள் அந்த குறிப்பிட்ட டைமில் நடக்கும், சரிங்க? இதெல்லாம் ஓகே. ஸ்னூஸ் பட்டன் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் குட்டி தூக்கம் போகிறீங்களா, இதை ஃப்ராக்மெண்டட் லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுங்க, உங்களுக்கு சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு குட்டி தூக்கம் வருது. ஸோ ஒரு சைக்கிள்ங்கிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த 1/4 மணி நேரத்தில் என்ன பெருசாக தூக்கம் வரப்போகுது? ஸோ இது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த N1 அந்த ஸ்டேஜுக்கு போகும், சரிங்களா? அப்புறம் சரி நம்ம உடம்பு என்ன நினைக்கும், சரி இன்னும் 1 நேரம் நம்ம தூங்கும் போல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் N2க்குன்னு நினைக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஸ்லீப் கட் ஆகும். அப்பையும் பார்த்திங்கன்னா நமக்கு சோர்வாகவே இருக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு N1க்கு போகும். ஸோ திரும்ப அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பையே திரும்ப ரிப்பீட்டு அப்படின்னு எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜை திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு ஸ்லீப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு ஒரு இந்த தூங்கி எழுந்திரிச்சோன்னா அப்படியே ஒரு குழப்பமாக இருக்கும், சம்டைம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பம் இருக்கும் சிலருக்குலாம். இந்த ஸ்லீப் இனர்ஷியாங்கிற பிரச்சனையை அதிகமாக்கும், உங்களுக்கு ஒரு குழப்பத்தை அதிகமாக்கும். இந்த மாதிரியான மனச்சோர்வும் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சிகளில் தெளிவாக நிரூபணமாயிருக்கு. அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கடி ஸ்னூஸ் வைக்கிறவங்க அன்னைக்கு காலையில் பண்ணக்கூடிய வேலைகள் அதெல்லாம் கரெக்டாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிவதில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க. அப்புறம் நம்மளுடைய ஹார்மோன்ஸும் பார்த்தீங்கன்னா குளறுபடி பண்ண முடியாது. இயற்கையாக உங்களுக்கு நம்ம தூங்கும்போது மெலட்டானின் ஹார்மோனும் முழிச்சிருக்கும்போது கார்டிசால் ஹார்மோனும் கரெக்டாக ஒரு பேலன்ஸில் இருக்கணும். ஆனால் அந்த அடிக்கடி உங்களுக்கு இந்த ஸ்னூஸ் பட்டன் அடிச்சுட்டு நம்ம படுக்கிறதுனால
இந்த கார்டிசால் ஹார்மோனோட அந்த எஃபெக்ட் வந்து பிளண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, யார் யாரெல்லாம் அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக போதிய தூக்கம் இல்லை. மேபி நீங்கள் குறைவான நேரம் தூங்குறீங்க, அல்லது இரவு வந்து லேட்டாக படுக்கிறீங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு குரட்டை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்தினால உங்களுக்கு போதிய தூக்கம் இல்லைங்கிறது உண்மை. போதிய தூக்கம் இல்லாதனால தான் நாம் அந்த 6 மணிக்கு நம்ம அலாரம் அடித்தாலும் நம்மளால் எந்திரிக்க முடியாமல் திரும்ப ஸ்னூஸ் பட்டன் அழுத்திட்டு படுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, நான் சிம்பிள் 5 டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. முதல்ல தேவையான தூக்கம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் வர மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, என்னவா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் தூக்கம் கட்டாயம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நல்ல தூக்கம் இருந்தாவே இந்த ஸ்னூசிங் பிரச்சனை அவசியமே இருக்காதுங்க. ரெண்டாவது, சிங்கிள் அலார்மில் எந்திரிக்க பாருங்க. ஸ்னூஸ் பட்டனை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுறதை உங்களுக்கு தவிர்த்துங்க. மூணாவது, ஒரே டைமில் திரும்ப எந்திரிங்க. ஸோ ஒரு நாளைக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அடுத்த நாள் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, இன்னொரு நாளைக்கு 8 மணிக்கு வேண்டாம். ஸ்டாண்டர்டாக ஒரு டைமில் டெய்லியுமே எந்திரிச்சு பழகிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நாலாவது, எந்திரிச்சோடனே காலையில் ஒரு நல்ல சூரிய வெளிச்சம் கண்ணில் பட மாதிரி இம்மிடியட்டாக போய் ஜன்னல்லாம் திறந்து ஒரு ஜன்னல் கிட்ட நின்று உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கண்ணில் பட மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெலட்டானின் அளவுகள் குறைஞ்சிரும், ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். சரிங்களா? ஏதாவது உடம்புல லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் அந்த மாதிரியும் லைட்டாக பண்ணலாம், உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அஞ்சாவது, எப்பவும் சொல்கிறதான், தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்துட்டு படுக்காதீங்க. சரிங்களா? அதுவும் வந்து தூக்கத்தோட குவாலிட்டியை வந்து குறைக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் கடைபிடிச்சிங்கனாவே நீங்கள் ஸ்னூஸ் பட்டன் அழுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். கரெக்டாக காலையில் 6 மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டு நாம் சுறுசுறுப்பாக அடுத்த வேலையை பார்க்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறவங்க இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, நாள் பூரா ஆக்டிவாக இருக்கீங்களா என்னங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.